கூலிக்கு அப்புறம் பேச்சுல திமிர் தெரியுது. Hey guys, welcome back. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம டிலைட் சினிமாஸ்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் இருப்பார். இப்போ ரீசெண்டாக நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த கூலி படத்துக்கு அப்புறம் அவரோட இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோமா இல்லையா? ஸோ ஐயா வந்து இன்டர்வியூன்னு இல்லை, ஒரு காலேஜில் போய் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செஷன். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த முழு வீடியோவை நான் பார்க்கல, நாங்கள் யாருமே அந்த முழு வீடியோவை பார்க்கல. ஸோ அவர் அதில் எக்ஸாக்டாக என்ன பேசியிருக்காரு, என்ன டோனில் பேசியிருக்காரு, எந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் கூலிக்கு அப்புறம் பேச்சில் திமிர் தெரியுது அப்படிங்கிற மாதிரி லோகேஷை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா லோகேஷ் கொடுக்குற அந்த பதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன் பின், கூலிக்கு முன் கூலிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி. கூலிக்கு முன் மக்களுக்கோட 200 ரூபாய்க்கு தான் நான் படம் பண்ணுறேன், மக்களோட அந்த ஹார்ட் அர்ன் மணிக்கு தான் நான் படம் பண்ணுறேன், எனக்கு 1000 கோடியெல்லாம் வசூல் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தவர். கூலிக்கு அப்புறம் மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கெல்லாம் என்னால் கதை எழுத முடியாது, அப்படி அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என் கதையை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறதுக்காகலாம் எழுத முடியாது. நான் இத்தனை வருஷத்தில் 9 வருஷத்தில் 22 ஹீரோஸு கதை சொல்லி அத்தனை பேரையும் என் கதையை ஒத்துக்க வச்சுருக்கேன், அவங்கள நான் வந்து என் கதையை ஒத்துக்க வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அதில் பெருமை தான். நீங்கள் ஒரு படம் எடுத்து அதை பப்ளிக்கு கொடுத்தாலே நீங்கள் டைரக்டர் தான், அதுக்கு மேலே என்ன வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் மீம் போடுறாங்க, என்ன தம்பி பாடி லாங்குவேஜ் பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்ன கதை அப்படிங்கிற மாதிரி இப்போ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ லோக்கி, வெற்றிமாறன், A.R. முருகதாஸ், why these directors are getting bashed now? ஏன் இந்த நம்ம தமிழ் டைரக்டர்ஸை போட்டு நம்மளே அடிக்கிறோம்? அதில் லோகேஷ் வந்துட்டாரு பாருங்க, லோகேஷ் தான் முதல்ல இருக்கிறது. வெற்றிமாறனை ஏன் அடிக்கிறோம் தெரியாது, A.R. முருகதாஸ் என்ன பண்ணாரு தெரியாது. அவர் கடைசியா தமிழ்ல எட்டி பார்த்தது தர்பார் தானே, அப்புறம் ஹிந்தி ஆடியன்ஸ் தானுங்களே அவரை வச்சு அடிக்கணும். சிக்கந்தர் படம் எடுத்ததுக்கு மாறா சிக்கந்தர் படத்துல சல்மான் பாய் மேல குற்றம் சொல்லிட்டாரு. நைட் ஷூட்டிங்ல தான் ஐயா வருவாரு, காலையில எல்லாம் வரமாட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு தான் வருவாரு, எனக்கு ஃப்ரீடம் இல்லை. நைட்டில் வந்தா நைட்டுக்கு லைட்டு வச்சு டே மாதிரி நாங்கள் எடுக்கணும். அப்போ சொல்கிறாரு அது அந்த டைமிங் நமக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஸோ எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல, அதை உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேமஸ் டேரக்டர்ஸ், அவங்கள பற்றி பேசப்படுற கான்ட்ரவர்சிஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யார் அந்த 3 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், வெற்றிமாறன், A.R. முருகதாஸ். ஃபர்ஸ்ட் லோகேஷ் கனகராஜ் பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ரீசெண்டாக அவர் டைரக்ஷனில் கூலி படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதான் கிடச்சிருந்தது. ஸோ கூலிக்கு முன்னாடி லோகேஷ் ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாரு, அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கூலி ரிலீஸ்க்கு அப்புறமா போஸ்ட் கூலி இன்டர்வியூ லோகேஷ் இப்போ வரைக்கும் கொடுக்க ஆரம்பிக்கல. ஆனால் அவர் எப்படா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த லியோ படத்துக்கும் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு, படம் ரிலீஸ்க்கு அப்புறமாவும் ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூஸில் அவர் பேசின ஒரு சில விஷயங்களும் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா படத்துடைய ஃப்ளாஷ்பேக்கே வந்து ஃபேக் ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. சரி, இப்போ இந்த கூலி படத்துலையும் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த படத்துக்கு வந்து லோகேஷ் இப்போ என்ன சொல்ல போகிறாரு, என்ன பதில் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வரைக்குமே இருக்குது. ஆனால் கூலி படத்துக்குன்னு தனியாக இது வரைக்கும் லோகேஷ் வந்து எந்த ஒரு பேட்டியும் கொடுக்க ஆரம்பிக்கல. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காரு. அங்கே கூலி படம் அப்படின்னு இல்லாமல் ஜென்ரலாக நிறைய கேள்விகளுக்கு வந்து அவர் பதில் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ ஒரு கான்ட்ரவர்சியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படத்தை நான் நினச்ச மாதிரி ஷூட் பண்ண விடலை, நான் நினச்சதை நான் பண்ணலை அப்படின்னு அவர் சொன்னதா சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது. உண்மையிலேயே இவர் இப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு போயிட்டு அந்த ஃபுல் ஈவெண்ட் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி கூலி படத்தை பற்றி அவர் எங்கேயுமே வந்து பேசலை, எதுவுமே வந்து சொல்லலை. ஆக்சுவலாக ஒரு இடத்துல நான் நினச்சதை நான் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, அதுவுமே கூலி படத்துக்காக அவர் சொல்லலை. அவர் எதுக்கு அது சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய டேரக்டர் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அது என் வாழ்க்கையில் நடக்கலை, நான் நினச்சதை நான் பண்ணலைங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. எப்படி மாறி எதுக்கு அப்போ லோகேஷ் வந்து இப்போ கூலி படத்துக்கு அப்புறம் எது பேசினாலும் அது கூலி சம்மந்தமாக தான் இருக்கணும்.
நான் நினச்சதை பண்ணலைங்க, நான் ஒருத்தருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சு சினிமா கற்றுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது இப்படி ஆகிப்போச்சு, நான் நினச்சதை பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் வேணாம். நினச்சதை பண்ணலை, கூலி படத்தோட ஏறான் சரிடா, கூலி படத்தை நினச்ச மாதிரி பண்ண முடியலைங்க, அதனால தான் இந்த அடி. அட பாவி, இதான் அந்த முழு இன்டர்வியூவே பார்த்துருக்கேனுங்கிறது. ஸோ இதை தாண்டி இன்னொரு கான்ட்ரவர்சியாக என்ன பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கூலி படம் 1000 கோடி அடிக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஆடியன்ஸ் கொடுக்குற 150 ரூபா அந்த டிக்கெட் காசுக்கு வந்து ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ லோகேஷ் வந்து இப்படி பேசிட்டு இப்போ கூலி ரிலீஸ்க்கு அப்புறமா இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்குலாம் என்னால் படம் பண்ண முடியாது அப்படின்னு லோகேஷ் வந்து ரொம்ப திமிராக பேசியிருக்காரு. அப்போ ஒரு மாதிரி பேசினாரு, இப்போ ஒரு மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருந்தது. சரி, உண்மையிலேயே அப்படி ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு என்னால் படம் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு மொத்தமாக பார்க்கும்போது கூலி படம் வந்து டைம் டிராவல் எல்சியூ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஆனால் அப்படிலாம் நான் எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. ஸோ ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு என்னால் வந்து படம் பண்ண முடியாது, நான் ஒரு படம் பண்ணேன். டு பி ஃப்ரேங்க், அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் சொன்னது ஓகே தான். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சது ஆடியன்ஸோட தப்புன்னு டைரெக்டாக எல்லா பழியத்துக்கும் அவங்க மேலே போட முடியாது. இங்கே ஒரு கூலி ஈக்குவல் டு 100 பாஸா, அது 10 கப்பு 10 ஃபயரு, இது தளபதி மாதிரி இருக்குன்னு சொன்னார், நான் போய் குழந்தை மாதிரி தூங்கிட்டேன், இதெல்லாம் நாங்கள் சொல்லலை, எங்ககிட்ட ஒரு குரூப்பு சொல்லிச்சு. அந்த குரூப்பு சொல்லும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹைப் ஆட்டோமேட்டிக்காக ஏற தான் செய்யும். இதுக்கு முன்னாடி உங்களோட ஒர்க் பார்த்துட்டு வாட் இஸ் லோகேஷ் கேப்பபிள் ஆஃப் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு நார்மல் படம் நீங்கள் கொடுப்பீங்கிறது மக்கள் எதிர்பார்க்கல. உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்கை பார்த்துட்டு லோகேஷ் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணியிருப்பாரு, கதிரையெல்லாம் பார்த்தா இந்த சேரு வயரெல்லாம் பார்த்தா டைம் ட்ராவல் தாங்க, அது தாங்க இது தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஒரு 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 நார்மல் டேரக்டர் அடுத்த இப்படி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்ன உடனே எல்லாரும் போயிட்டு அந்த ஒரு டேரக்டரோட படத்தில் அடுத்தவர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவாருன்னு யாரும் ஹைப்போ எக்ஸ்பெக்டேஷனோ வைக்க மாட்டாங்க. நம்ம மேலே அப்படி ஹைப்பு இல்லையே, நமக்கு அப்படி டிமாண்ட் இல்லையேன்னு தான் இங்கே பல டேரக்டர்ஸ் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் பார்த்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸு உங்களுக்கு மேலே ஹைப் வைக்கும்போது யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஒரு அளவுக்கு எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் 100% மீட் பண்ண முடியாது தான். இங்கே எக்ஸ்பெக்டேஷன் 1% கூட மீட் ஆகலையே. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால தாங்க கூலி படம் ஒரு மாதிரியா போயிடுச்சு. இல்லைன்னா பிடிங்கிருப்பேன், தனுஷ்கா பாருல எனக்கு மட்டும் சொல்லியிருந்தா பிடிங்கிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான். மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை விடுங்களேன், சாதாரணமாக பார்த்தாலும் அந்த படம் வந்து வாகா ஓகோங்கிற அளவுக்குலாம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இருந்தது. நீங்கள் அதையும் சேர்த்து இதோட கவர் பண்ணிடலான்னு சொல்லி மட்டும் மூட முடியாது நண்பரே. அந்த படம் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், மீட் பண்ணலன்னா நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன், ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா படமும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை எக்ஸீட் பண்ணின படங்கள், மீட்டு கூட பண்ணலை, எக்ஸீட் பண்ணிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அடுத்ததாக வந்து முடியாது கோடெல்லாம் அழிக்க நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேங்கிற மாதிரி வந்தால் முடியாது, இப்படி தான் அடி வாங்கும். மக்கள் உங்களை இப்படி தூக்கிட்டு கிராஃபை மேலே கொண்டு போயிட்டு இருக்கும்போது தலைவிலாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு ஃபுல்லாக டிப் எடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. அப்படின்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ் இன்டர்வியூ கொடுக்க வர்றவங்கள்ட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும், அது எல்சியூவான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லி தொலைங்க அப்படின்னு உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு சொல்லணும். அது எல்சியூவான்னு கேட்டால் அது எல்சியூவான்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்படி. அப்போ அந்த படத்தில் வேலை செய்கிறவங்களே அதுக்கு சரியான பதில் கொடுக்கலன்னும் போது ஆடியன்ஸுக்கு வந்து எல்சியூவா இல்லையான்னு தெரியலை அப்படிங்கிறத அந்த எடிட்டரோ கேமராமேனோ அவரே சொல்லும்போது அப்போ எல்சியூவா இருக்க சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அவன் 200 ரூபாயை கொடுக்குறவனுக்கு அந்த யோசனை வரதான் செய்யும். ஒன்று அந்த படம் இதுக்கெல்லாம் முடிக்கணும். அதான் நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்சியூ இல்லைன்னா எல்சியூ இல்லைன்னு சொல்லிடுங்க. நீங்கள் சொன்னீங்க ஓகே, இருந்தாலும் நீங்கள் ஃப்ளாஷ்பேக் ஃபேக்குன்னு சொன்ன ஒரு ஆள் இல்லையா, அதனால நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டுறாங்க. இது என்ன இப்படி வந்து சிக்கிட்டவே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ண முடியலை பிரதர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக கூலி ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூல லோகேஷ் வந்து இந்த படம் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்னா எல்சிலாம் டைம் டிராவல் இல்லைன்னு சொன்னார் தான், போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இந்த படம் வந்து டைம் டிராவல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் லோகேஷ் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் அவர் சொன்னதுக்கு அப்புறமாவும் வந்து இந்த டைம் டிராவல் எல்சியூ தியரிஸ்லாம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருந்தது.
இருந்தாலும் லோகேஷ் மேல ஒரு தப்பு இருக்கு. என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் என்னதான் வெளியில கிளியரா வந்து கன்ஃபார்ம் பண்ணாலும் அவருடைய ஏடி டீம் படம் ரிலீஸ் ஏடி டீம் வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க யாருமே வந்து இந்த படம் எல்சியூக்குள்ள வருதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு டைரக்டா இது எல்சியூலாம் இல்ல ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு சொல்லவே கிடையாது. அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, படத்துல சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி தேவையே. இந்த படத்துல அந்த கல்யாணிக்கு ஜோடியா ஒருத்தர் வருவார்ல, அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும் போதும் நீங்க இந்த படம் எல்சியூவான்னு கேட்கும் போது நீங்க அந்த கைதி படத்துலயும் இருந்தீங்க இதுல இருக்கீங்க, நீங்க எல்சியூவான்னு கேட்கும்போது இல்லைங்க இது எல்சியூ இல்லைங்க இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவர் வந்து ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கணும், என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா இது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ஆனா நான் எல்சியூல இருக்கேன். அடுத்தடுத்த படங்கள்ல அவர் வர்றாரு போல, அந்த கைதியோட மேபி ஃபிளாஷ்பேக் அதில் வர்றாரு போல. ஸோ எல்சியூல நான் இருக்கேன் அப்படின்னும் போது மக்கள் என்ன நினைப்பாங்க? இல்லாத ஃபேக்கான ஒரு ஹோப்பை வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஏடி டீம் வந்து பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி படத்துல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கறத இப்போ வரைக்குமே எல்லாருமே வந்து தேடி படம் வந்து ஒரு மாசம் ஆகும்போது இன்னும் தேடிட்டு என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ லோகேஷ் வந்து சொல்றதை வச்சு பார்க்கும்போது டைம் டிராவல் எல்சியூக்குள்ளலாம் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய ஹைப்போட ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்ததுனால தான் இந்த படம் வந்து அவங்களை கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க போல. ஆக்சுவலா இந்த தியரிஸ் எல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் மேபி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸா இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோடைய படம் சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்திருக்காரு. சூப்பர் ஸ்டாரை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறாரு, இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறாங்க, இது என்ன மாதிரியான ஒரு படமா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து பார்க்கும்போது இந்த படத்துல வந்து நிறைய ஃபிளாஸ் வந்து அப்பட்டமா தெரிஞ்சதுனால என்ன இப்படி படம் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி லோகேஷோடைய படங்கள்ல இவ்வளோ ஃபிளாஸ் இருந்ததில்லை. லியோல ஃபிளாஸ் இருக்கு, அதை பத்தியுமே நம்ம அந்த கூலி வீடியோலேயே வந்து பேசியிருந்தோம். லியோல இருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபிளாஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதை தாண்டி அந்த ஈவெண்ட்ல லோகேஷ் கனகராஜ் வந்து அனிருத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இனிமே ஃபியூச்சர்ல அனிருத் இல்லாம அந்த நியூஸை கேட்டதுல தாங்க எனக்கெல்லாம் பக்குன்னு ஆயிருச்சு, பல பேருக்கு பக்குன்னு ஆயிருச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம சாம்சிஎஸ் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த கைதி படம், அந்த கைதி அப்படின்னாலே நீங்க ஒரு போஸ்டர் கூட காட்ட தேவையில்ல, அந்த அந்த டோன் இருக்குல்ல, அந்த மியூசிக்கை கேட்டாலே இது கைதி அப்படிங்கிற மாதிரி மியூசிக்கில் அந்த கைதி படத்துக்கு பெரிய அட்ரஸ் கொடுத்த ஒரு ஆள் அவர். ஸோ அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, லோகேஷ் சொல்லியிருக்காரு சார் கைதி பார்ட் 2ன்னா நீங்கள் தான் சார் மியூசிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. அந்த ஆள் அப்படி பேசிகிட்டு இருக்காரா. இவர் இந்த இன்டர்வியூவில் வந்து இனி நான் பண்ணுற எல்லா படமுக்கும் அனிருத் இல்லாமல் நான் மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்போ பல பேருக்கு டிசப்பாயின்மெண்ட், கைதி 2 மியூசிக் பை அனிருத்னு போட்டுறாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி. அவர் நம்பினா அந்த சான்ஸ் எனக்கு தெரியாது. ஒரு டேரக்டரா எனக்கு இந்த மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னா ஓகே, பட் கைதியோட உயிர் நாடிய அந்த ஆளு. ஸோ நீங்களே சொல்லியிருக்கீங்கல்ல, எல்சியூவில் வந்து எனக்கு என்ன ஆசைன்னா நம்ம எல்சியூ கேரக்டர்ஸை வந்து வேற வேற டிரெக்டர்ஸ் படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையில தான் பென்ஸை தூக்கி இன்னொரு டைரக்டருக்கு கொடுத்தீங்க. ஸோ அப்படி வெரைட்டி காட்டணும்னு ஆசைப்படுற டைரக்டர் கைதிக்கு இவர் மியூசிக் போட்டாருன்னா அவரே கைதி எல்லா கைதிக்கும் அவரே மியூசிக் போடட்டுமேங்கிற மாதிரி விட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் கிடைக்கும்ல. போட்டி போட்டு 2 பேரும் வேலை பண்ணுவாங்கல்ல, எல்லாத்தையும் தூக்கி ஒரே ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை வேற சொல்லி வச்சிருக்காரு. அதான் இனிமேல் வரப்போற படங்களுக்கு நீங்க அனிருத்தை வச்சு மியூசிக் போடுங்க, அது பிரச்சனை இல்லை. விக்ரம் லியோக்கெல்லாம் அவர் தான் போட்டாகணும். விக்ரம் லியோவை தூக்கி நீங்க இப்ப வேற மியூசிக் டைரக்டர் கொடுத்தீங்கன்னாலும் சண்டைக்கு வருவாங்க. ஏங்க அது அந்த பிஜிஎம் அனிருத் போட்டதுங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு. இப்போ அது மாதிரி தான் சாம்சிஎஸ் போட்ட அந்த மியூசிக் அந்த கைதி 2க்கும் அப்படியே வரணும்னு நம்ம ஆசைப்படுவோம். பட் லோகேஷ் இப்போ என்ன தெரியல என்ன நிலைமையில இருக்கு. பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதுல என்ன கான்ட்ரவர்சி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோகேஷ் கனகராஜோடைய லைனப்ல கைதி 2ங்கிற முக்கியமான ஒரு படம் இருக்கு. கைதி படத்துக்கு சாம்சிஎஸ் தான் மியூசிக் பண்ணாரு. அந்த படத்துக்கு அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரமா இருந்தது. இப்போ கைதி 2க்கு சாம்சிஎஸ் தான் பண்ண போறாரா, இல்ல லோகேஷ் இப்ப சொல்லியிருக்கிற மாதிரி சாம்சிஎஸ்க்கு பதிலா அனிருத் தான் ரீப்ளேஸ் பண்ண போறாரா? அனிருத் சிஎஸ். பட் ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாரோட ஆசையுமே வந்து பாத்தீங்கன்னா கைதி 2 அப்படிங்கிறது சாம்சிஎஸ் கிட்ட தான் போயாகணும். அடுத்து டைரக்டர் வெற்றிமாறன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அவர் தயாரிச்சிருக்கிற படம் பேட் கேர்ள். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. பேட் கேர்ள் ப்ரொமோஷன்ஸ்ல வெற்றிமாறன் வந்து நிறைய பேட்டி கொடுத்துக்கிட்டே வராரு. அதுல ஒரு ஈவெண்ட்ல அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேட் கேர்ள் படத்துக்கு அப்புறமா நான் எந்த ஒரு படத்தையுமே தயாரிக்க போறது கிடையாது, என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி கிராஸ் ரூட்டை வந்து கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. எதுக்கு அவருடைய ப்ரொடக்ஷனை க்ளோஸ் பண்றாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த பேட் கேர்ள் ஒரு பெரிய காரணமானு கேட்டீங்கன்னா பேட் கேர்ளும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் அவர் வந்து ஆண்ட்ரியா வச்சு மனுஷி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அந்த படமும் ஒரு பெரிய சிக்கலை இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நடுவில் வந்து ஒரு நியூஸ் கூட வந்தது, அந்த படம் பாத்தீங்கன்னா சென்சாரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு வந்து திருப்பி அமைச்சிட்டாங்க. நிறைய இஷ்யூஸ் போயிட்டு அப்புறம் வெற்றிமாறன் கோர்ட்டு கிட்ட போய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா மறுபடியும் சென்சார் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு.
ஏன் சார் சென்சார் பண்ண முடியாது சார், இதெல்லாம் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு படமா நடாது. ஸோ ஒரு ப்ரொடியூசராக நிறைய கான்ட்ரவர்சி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டாம், டேரக்ஷனே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இனிமேல் டேரக்ட் மட்டும் பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவை வெற்றிமாறன் இப்போ எடுத்திருக்காரு. இந்த பேட் கேர்ள் படத்தோடைய ப்ரமோஷன்ஸில் வெற்றிமாறன் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாது, ஏற்கனவே அவர் சொன்ன ஒரு விஷயம் தான். நான் வந்து என்னோட ஆக்டர்ஸ் கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டே வந்து எழுத மாட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட் அன்றைக்கி என்ன எடுக்க போகிறோங்கிறது எங்களுக்கு தெரிய வரும், அன்றைக்கி தான் உட்காந்து எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. பட் படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரஃபாக வந்து ஒரு 100 பேஜஸ் கிட்ட ஸ்டோரி எழுதிட்டு போவோம். ஆனால் எடுக்க வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். படம் முடியும் போது 100 பேஜ் எழுதியிருந்த கதை 600 பேஜாக வந்து மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டேன், நான் என்ன எழுதியிருக்கணும் அதை தான் நான் படமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு எடுக்கிற ஒரு டேரக்டர் வெற்றிமாறன் கிடையாது. இப்போதைக்கு நான் ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கேன், ஷூட்டிங் போக எனக்கு புதுசாக ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அதை எழுதி அதை எடுப்போம், மறுபடியும் வேற ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அதை எழுதி அதை எடுப்போம், மறுபடியும் வேற ஒரு ஐடியா வந்துச்சுன்னா எடுத்ததை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஷூட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான் வெற்றிமாறன். வடசென்னை படத்தையும் இப்படி தான் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி வெற்றிமாறன் எடுத்தாரு, விடுதலையும் அப்படி தான் எடுத்தாரு, உங்களுக்கே தெரியும். அவர் வேகமாக எடுத்த ஒரே படம் வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் படம் மட்டும்தான். இந்த மாதிரியான ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் யாருக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரொடியூசருக்கு, இன்னொன்று ஹீரோவுக்கு. ஹீரோவை விட ப்ரொடியூசருக்கு தான் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எந்த ப்ரொடியூசருமே அவங்களுடைய கை காசை போட்டு படம் பண்ண மாட்டாங்க, வட்டிக்கு வாங்கி தான் படம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ரெண்டாவது, இவங்க அடுத்து என்ன புதுசாக எடுக்க போறாங்க, எப்போ ஷூட்டிங்கை முடிப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே வந்து இருக்காது. மூணாவது, சொன்ன பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும்போது வட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணி எடுத்து முடிச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலுமே அந்த படத்தோடைய ப்ராஃபிட்ல நிச்சயமாக ப்ரொடியூசருக்கு ஒரு லாஸ் இருக்கும். ஆனால் வெற்றி அடையலை அப்படின்னா மிகப்பெரிய லாஸை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூல வெற்றிமாறன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இருக்கிறதுனால ஒரு சில பேர் என் கூட வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்கள் வாடிவாசலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாடிவாசல் டிலே ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஒரு காரணம் கிடையாது. அதில் ஒரு காரணம் கடைசியாக வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து வெற்றிமாறன் கிட்ட பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்குறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக இதுதான் கதை, இதை தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் ஷூட்டிங்க்கு வரேன், இல்லைனா வரமாட்டேன் அப்படின்னு சூர்யா சொன்னதாக ஒரு தகவல் முன்னாடியே வந்தது. ஏன்னா சூர்யாவுக்கு வெற்றிமாறன் பற்றி நல்லாவே தெரியும். இப்போ வாடிவாசல் ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கதை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருந்துச்சுன்னா இவர் 1 வருஷம் மேலே வந்து அது ஒவ்வொருத்தரோட அவங்கவுங்க சாய்ஸ். சூர்யா சார் வந்து எனக்கு பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் நடிப்பேன்னு சொல்லலாம். அவர் வந்து இருந்தால் தரமாட்டேனா சார், எழுத முடியலை சார், அப்பப்போ தோன்றதான் எடுக்கிறேன்னு அவர் சொல்லலாம். அது அவங்க ஸ்டைல். இதெல்லாம் சரியாக லைனில் வந்தால் தான் ஒரு படம் வரும். இவங்க சூர்யாவும் வெற்றிமாறனும் இணைகிற வாடிவாசல், இந்த ரெடியாகுது அந்த ரெடியாகுது, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்னு நம்மளை உசுப்பேற்றி விட்டுட்டு வரட்டா அப்படின்னு ஆளாளுக்கு போயிடுவாங்க. நம்ம அப்புறம் என்ன சார் வருமா வராதா சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த வடசென்னை 2 எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். தெரியல, அது தெரியல. அதான் இப்போ திருப்பி சொல்லணும், ஒவ்வொரு டேரக்டர்ஸுக்கு ஒவ்வொரு இது. இவர் இப்படி எடுக்கிறது ப்ரொடியூசர்ஸுக்கு தான் பெரிய அடி. ஆனால் அவங்களே திருப்பி இவர்கிட்ட வரும்போது அப்போ அதுவும் அவங்க சாய்ஸு, அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறது. அவ்வளவு ஏன் நம்ம விஜய் சேதுபதியை வச்சு ஒரு படம் எடுத்தார்ல, விசாரணை இல்லை விடுதலை. அதில் விஜய் சேதுபதிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, 8 நாள் தான் சார் ஷூட்டிங், நீங்கள் வர்றீங்க அப்படி எப்படி போகிறீங்க, 8 நாளா சார், சரி சார். உள்ளே வந்து பார்த்தா எத்தனையோ மாசமா இழுத்து வச்சு கடைசியில் 2 பாட்டி எடுத்து ஒரு மாதிரியாக முடிச்சிட்டாரு. விஜய் சேதுபதியும் பிடிச்சி போய் பண்ணிட்டாரு. ஸோ அது அவரே சொல்கிறாரு டைரக்டர், 8 நாள்னு தான் கூப்பிட்டேன், ஆனால் அவரை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன் நான். ஸோ 8 நாளைக்கு ஒரு பிளான் போட்டு ஒரு நடிகரை கூப்பிட்டுட்டு மாதக்கணக்காக வச்சுருக்கீங்கன்றதுனா தெரியல. அப்போ உங்களை ஃபுல்லாக நம்பி வரக்கூடிய ஒரு சில ஆக்டர்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட ஒர்க் பண்ண முடியும். லைக் தனுஷ் சொல்லியிருக்காரு, வெற்றிமாறன் கூப்பிட்டா நான் கதையை கேட்காம போயிடுவேன், அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். இவர்கிட்ட நீங்கள் மறுபடி தனுஷோட படம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் கதை கேட்காம நடிக்கிற ஒரு ஆள் அவர் தான், எனக்கு ஈஸியாக இருக்கு என்ன நம்புறாரு. வெற்றிமாறன் மேலே அவ்வளவு நம்பிக்கை பிளைண்டாக நம்பிக்கை வைக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவரோட சேர்ந்து படம் பண்ண முடியும். அவங்களுக்கு அவார்டும் கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணுறது, கதை எழுதாத டைரக்டர் ஆனால் எல்லா படமும் அவார்டு வாங்குதுன்னா விசித்திரமாக தான் இருக்குது. இழுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா
சூர்யா மாதிரியான ஒரு ஹீரோவால அதை பேர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சூர்யா வந்து வருஷத்துக்கு 2 படம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவருடைய மதராசி படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ மதராசி அவருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் ஃபிலிமா இருக்க போதா இல்ல கோபேக்கா அப்படிங்கிறது நாளைக்கே தெரிஞ்சிடும். அண்ட் இதுக்கு முன்னாடி கடைசியா அவர் எடுத்த படம் வந்து சிக்கந்தர் வந்து படுதோல்வி அடைஞ்ச ஒரு படம். படுதோல்விங்கிறத தாண்டி அந்த படத்துல நிறைய கிரிஞ்சித்தனமான விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. முருகதாஸ் படமா இந்த அளவுல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அந்த படம் பார்க்கும்போது ஏற்பட்டுச்சு. சிக்கந்தர் படத்தோடைய ஃபெயிலியருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கம்ப்ளீட்டா முருகதாஸ் வந்து எடுத்துக்கல. ஒரு சில இடங்கள்ல அவர் எடுத்துக்கிட்டாலும் சொன்னாலும் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சல்மான் கானை அவர் பயங்கரமா வந்து பிளேம் பண்ணார். சல்மான் கான் வந்து ப்ராப்பரா டைமுக்கு ஷூட்டிங் வரவே இல்லை, நைட் 8 மணிக்கிட்ட தான் வந்து வருவாரு, அதனாலேயே டே சீன்ஸ் எல்லாம் அவருக்காக நாங்க நைட்ல எடுத்தோம், கிரீன் மேட் போட்டு நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சல்மான் கான் ஃபேன்ஸ் அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்க இவரை போட்டு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி சல்மான் கானை பத்தி முருகதாஸ் பெருமையா பேசியிருக்காரு, இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி பிளேம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல முருகதாஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல படம் பண்ணும்போது நான் ரொம்ப ஃப்ரீயா வந்து ஒர்க் பண்ணுவேன், ஆனா ஹிந்தியில வந்து படம் பண்ணும்போது கொஞ்சம் ஹேண்டிகேப்டா தான் வந்து நான் ஃபீல் பண்ணுவேன், கைகள் கட்டப்பட்ட நிலைமையில தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவுமே ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. ஏன்னா சிக்கந்தர் தான் அவருடைய முதல் பாலிவுட் படம் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் இந்த காரணங்கள் சொல்லாத முருகதாஸ் ஏன் இந்த படத்துக்கு மட்டும் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தது. இது எல்லாத்துக்குமான பதில் மதராசி தான் வந்து கொடுத்தாகணும். என்ன கொடுக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க லோகேஷ் கனகராஜ், வெற்றிமாறன், முருகதாஸ் இந்த டைரக்டர்ஸை பத்தி இவங்களை சுத்தி பேசப்படுற இந்த கான்ட்ரவர்சிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓ அதுதானா மேட்ரு. இந்த ஹிந்திக்காரவங்கெல்லாம் வந்து சென்னையில் இருக்கிறவங்கள பார்த்து மதராசி அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகும். என்ன மதராசி, யாரை பார்த்து மதராசிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பிரச்சனை வருமா. இவர் இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டு வேணும்னு தான் அந்த பேரை வச்சிருக்காரு போல, மதராசிட்டா. என்னடா 8 மணிக்கு தான் ஷூட்டிங் வருவியா, டைமுக்கு வர மாட்டியா, என்ன இது ஏன் ஊரு இப்ப எடுக்கிற பாரு படம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை வேணும்னு வச்சிருக்காரோன்னு இப்ப தோணுது எனக்கு. அங்க கஜினி எல்லாம் கொடுத்த டைரக்டர்ஸா, அமீர் கானையே வேலை வாங்கினவருக்கு சல்மான் பாயை வச்சு வேலை வாங்க முடியலன்னா சல்மான் பாய் எவ்வளவு பெரிய ஆளா இருக்குன்னு. யோப்பா, எத்தனை மணிக்கு சார் உங்களுக்கு வர சொன்னாங்க? 8 மணிக்கு. இப்போ வர்றீங்க காலையா இரவான்னு சொல்லல, நான் இரவுல வந்திருக்கேன், லைட்டை போட்டு காலை மாதிரி எடு. அது வேறையா? சரி வாங்க. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. ஸோ ஏஆர் முருகதாஸை போட்டு அடிக்கிறது நம்ம பசங்க கிடையாதுங்க, அவங்க. சரி, நம்மள அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.